ஏறத்தாழ 1 கோடி முதலீட்டாளர்கள் பிஎஸ்எல் நிறுவனத்தில் ஏறத்தாழ 10,000 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளார்கள். இந்த பிஎஸ்எல் நிறுவனம் செயல்படுவதற்கு உச்சநீதிமன்றம் 2/2/2016 தடை விதித்து 6 மாத காலத்திற்குள் கம்பெனியுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று முதலீட்டாளர்களுக்கு அசலுடன் வட்டியும் சேர்த்து திரும்ப வழங்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பளித்தும் 8 வருடம் ஆகியும் காலதாமதப்படுத்தி இதுவரை பணம் வழங்கப்படாத கண்டித்துத்தான் பல்வேறு கட்ட போராட்டங்களில் விவசாய முன்னேற்ற கழகம் பிஎஸ்எல் முதலீட்டாளர்கள் களப்பணியாளர்கள் இணைந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தியுள்ளோம். இறுதியாக கடந்த 25/2/2024 அன்று நாமக்கல் திருச்சி மாவட்ட எல்லை சந்திப்பில் 50,000க்கும் மேற்பட்ட விவசாய முன்னோடிகள் பிஎஸ்எல் களப்பணியாளர்கள் முதலீட்டாளர்கள் கலந்து கொண்ட பணமீட்பு மாநாடு நடத்தினோம். எங்களுடைய கோரிக்கையை ஏற்று உடனடியாக பிஎஸ்எல் நிறுவனத்தில் முதலீடு செய்த பணத்தையும் வட்டியுடன் சேர்த்து திருப்பிக் கொடுக்க வேண்டும். விவசாயிகளுடைய பிரதான கோரிக்கையாக வேளாண் விளைபொருளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை எம்எஸ்பி நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகளுக்கு தடை விதித்து பனை தென்னை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க கல்லிறப்பதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும். நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டி புதுப்பட்டி பகுதியில் அமையுள்ள சிப்காட் தொழிற்பேட்டை திட்டத்தை கைவிட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தித்தான் மாநாடு நடத்தினோம். மாநாட்டுடைய தீர்மானங்களை அனைத்து அரசியல் கட்சியுடைய தலைவர்களுக்கும் பதிவு தபால் அனுப்பியும் நேரிலும் கொடுத்துள்ளோம். பிஎஸ்எல் முதலீட்டு பணத்தை திருப்பி தரும் கட்சிகளுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தோம். இதுவரை எந்த கட்சி தலைவர்களும் பரிசீலித்தாக தெரியவில்லை. எனவே நேற்று தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் கால நேரத்தை கருதி இன்றைய தினம் 17/3/2024 அன்று தமிழகத்துக்கு உட்பட்ட அனைத்து மாவட்டங்களைச் சேர்ந்த பிஎஸ்எல் களப்பணியாளர்கள் முதலீட்டாளர்கள் விவசாய முன்னேற்ற கழகத்துறை நிர்வாகிகளை அழைத்து பேசி தேர்தல் நிலவரம் குறித்து ஆலோசனை நடத்தினோம். அந்த ஆலோசனை கூட்டத்தில் அனைவரும் ஒருமித்தமாக ஏற்கனவே மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பிஎஸ்எல் நிறுவனத்தில் முதலீடு செய்த பணத்தை உடனடியாக முதலும் வட்டியும் சேர்த்து திரும்ப வழங்கப்பட வேண்டும். விவசாயிகளுடைய பிரதான கோரிக்கையாக டாஸ்மாக் கடை மூடிவிட்டு கல்லிறக்க அனுமதிக்கப்பட வேண்டும். வேளாண் விளைபொருளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை எம்எஸ்பி நிர்ணயிக்க வேண்டும். சிப்காட் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று எந்த கட்சி தேர்தலில் அறிக்கையில் அறிவிக்கிறதோ அந்த கட்சிக்கு தான் வாக்களிப்போம். இல்லை என்று சொன்னால் 19 அன்று நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத்தேர்தலின் போது அனைத்து மாவட்டங்களிலும் தமிழகத்தில் அந்தந்த வாக்குச்சாவடி முன்பாக அமைதியான முறையில் இந்திய ஜனாதிபதிக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் வெற்றி பெற்று பொறுப்பேற்குள்ள பாரத பிரதமர் அவர்களை கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக யாரும் வாக்களிக்காமல் ஆங்காங்கே பந்தலமைத்து அவருடைய வாக்காளர் அடையாளத்துடன் காட்டி தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளோம். மீண்டும் திருப்பி சொல்கிறேன், பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களே, எந்த கட்சி எங்களுடைய பிரதான கோரிக்கையாகிய பிஎஸ்எல் முதலீட்டு பணத்தை திருப்பி தருகோ அவரை ஆதரிப்போம். இல்லை என்று சொன்னால் வருகின்ற ஏப்ரல் 19 நடைபெறவுள்ள தேர்தலை புறக்கணிக்க உள்ளோம். எப்படி என்று சொன்னால் அனைத்து வாக்குச்சாவடி முன்பும் பிஎஸ்எல் களப்பணியாளர்கள் முதலீட்டாளர்கள் விவசாய முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அனைவரும் சாமியானா பந்தல் அமைத்து அவர்களுடைய வாக்காளர் அட்டையை காண்பித்து நாங்கள் நாட்டில் வாழ்வதற்கு தகுதி இல்லை, எந்த அரசும் எங்களை குறையை கேட்கவில்லை, தீர்க்கவில்லை, எனவே வாக்களிக்கும் உரிமையை இழந்து விட்டோம், நாங்கள் வாக்களிக்க விரும்பவில்லை என்று தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளோம். அனைத்து கட்சியினுடைய தலைவரை சந்தித்து மனு கொடுத்திருக்கோம். எங்கள் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டி இதுவரை எந்த கட்சியும் பிஎஸ்எல் முதலீட்டு பணத்தை திருப்பி தருவதாக வாக்குறுதி அளிக்கவில்லை. காத்திருக்கிறோம், இன்னும் நாட்கள் இருக்கிறது. அப்படி எங்களை அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டால் அனைத்து நிர்வாகிகளும் பேசி கலந்து அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுப்பது குறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும்.